ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஏப்ரல் 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட அம்மா பழையபடியே அவங்க வந்து இந்த மாதிரி திட்டம் போடுறாங்க. எப்படின்னாச்சும் இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு. அப்போ அவங்க கூட 2 பேர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்படின்னாச்சும் அவங்க பையனையும் அண்ணாமலையும் சாப்பிட கூட்டிட்டு போயிடுறோம். சாப்பாட்டுல கை வைக்க போகும்போது யாராச்சும் ஒரு பெரிய விஐபி வராங்கன்னு எழுப்பி விடுறோம். அப்ப எப்படி இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல, சண்டை போடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பிளான போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலையும் முத்துவையும் ஒரு மாதிரியா பேசி கீழே கூட்டிட்டு போய் சாப்பிட உட்கார வச்சிடுறாங்க. அவங்களும் சாப்பாடுக்கு இதை ஊத்துங்க அதை ஊத்துங்கன்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க போயிட்டு ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. இப்ப அவங்கள அவமானப்படுத்திடலாம் வாங்கணுன்னே அதை பாக்குறதுக்காக ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்தே வராங்க. அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கே ஷாக் ஆயிருது. முத்துவும் அண்ணாமலையும் எழும்பிட்டு ஒரு 2 சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு இவங்க வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. என்னடா இங்க நடக்குது, அவங்க அசிங்கப்படுறத பாக்கலான்னு பார்த்தா அவங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னொடனே இப்ப ஸ்ருதியோட அம்மா வந்து கேக்குறாங்க, நீங்க என்ன இந்த இது பார்த்துட்டு இருக்கீங்கன்னொடனே, இல்ல சின்ன குழந்தைங்க தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுற. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, அவங்க போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் செட் பண்ணாங்கல்ல, அவங்க வர ஸ்ருதியோட அம்மா கிட்ட நம்ம பிளான் எல்லாம் இதா போயிருச்சு அப்படின்னோடனே, என்ன பிளான் அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. இல்ல உங்களை சாப்பிட வைக்கணும்னு நினைச்சோம்ல அததான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே முத்துக்கு மைல்டா டவுட் வருது. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபிலாம் எடுத்துட்டு அப்புறமா போய் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியில போலாம்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூட கிளம்பிடுறாங்க. பார்வதி வந்து மீனாவை கூப்பிட்டு ரோஹிணியையும் ஸ்ருதியையும் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி 2 பேரையுமா கூட்டிட்டு வர சொல்றாங்க. எதுக்காகனா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் மீனா ரூம்ல போகும்போது அந்த மாலையோட செயின் இருக்குது. செயினை கையில எடுக்கவுமே ஸ்ருதியோட அப்பா பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு இவ வந்து திருடிய அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப விஜயா வந்து என்னையோ சத்தம் கேக்குதே என்னன்னு கேட்கலான்னு இப்ப விஜயா கிட்ட சொல்லும்போது விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. மீனாவே முறைச்சு பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே மீனாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. மீனா அழுதுட்டு வெளியில ஓடி வராங்க. அப்போ முத்து வர்றாரு. முத்துவோட தோல்ல சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து மீனாவை திட்டினோடனே முத்து ஒரு நிமிஷம் நின்னுங்க சார், என்ன நடந்துச்சுன்னு கேட்போம்னு சொல்லி மீனா கிட்ட கேட்கும்போது மீனா எல்லாமே நடந்ததை சொல்றாங்க. பார்வதி கூட மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. விஜயா கிட்ட ஸ்ருதியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட கூட கேளுங்க, அவ வந்து செயினை கையில வச்சிருந்தானோடனே விஜயா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவ செயினை கையில வச்சிருந்தா அப்படின்னோடனே பார்வதி கேக்குறாங்க, அதுக்காண்டி அவளை திருடின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு. ஆனா விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. முத்து தான் பேசுறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவளை பேச விடுங்கன்னொடனே இப்ப மீனா எல்லாம் நடந்தது எல்லாமே சொன்னோடனே அதுக்குதான் இவ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா. இருந்தே இவ ஸ்ருதி பக்கத்துல இருந்து மாலையை சரி பண்ணேன்னு சொல்லி செயின் எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு பேசிடுறாங்க. அப்புறமா அண்ணாமலை நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, ஸ்ருதியோட அம்மா வந்து ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா அவன் எப்படி உங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அண்ணாமலை கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு இருக்கிற இடத்துல என் பொண்ணை இப்படி விட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறமா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க இது சும்மா சாதா முடிஞ்சிருக்க பிரச்சனை, உங்க புருஷன் தான் அதை வந்து பெருசாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள ஸ்ருதி வந்து நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.